சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதாமா இருக்கு. நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, அவளோட புருஷங்கிற முறையில அத்தனையும் செல்வம் தலையில தான் விடியும். அப்படி ஏதாவது நடந்தா அது நேரடியா நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம பிளான் படி அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். பணம் வசதி வேணும்னா பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து செல்வத்துக்கு கட்டி வைக்கணும். அதுதான் சரியா இருக்கும். இத பாருடி, எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாவே திங்க் பண்ண கூடாது. நல்லது நடக்கும்னு நினைச்சா நல்லதுதான் நடக்கும். எனக்கு மகா நல்லபடியா கம்பெனி ஆரம்பிப்பா, நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. புரியுதா? அதனால இப்போதைக்கு மகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடு. அவளுக்கு எதிராக இந்த கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. புரிஞ்சுதா? பணம் வருதுன்னு உடனே அவளை நீ மருமகளாவே ஏத்துக்க முடிவு பண்ணிட்டியா? நீ அவளை ஏத்துக்கிட்டாலும் அவ என்னைக்கும் எனக்கு எதிரிதான். அவளை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். என்ன அஸ்வின் கிட்ட இருந்து போனை காணோம். சரி, நாமளே ட்ரை பண்ணலாம். வா செல்வம், வா மகா. ஓனர் கிட்ட பணம் கொடுத்தாச்சா? போன காரியம் என்னாச்சு மகா? செல்வம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இவங்க முழிக்கிறத பார்த்தா அஸ்வினோட ஆளுங்க பணத்தை அடிச்சுட்டாங்க போல இருக்கே. பணத்தை ஓனர் கிட்ட கொடுக்கலாமா? ஏன் கொடுக்கல? யார்கிட்ட கடனா வாங்கணுமோ அவர்கிட்டயே பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம். என்னடா சொல்ற? மகாவுக்கு பணம் கொடுத்த பினான்சியர் மாணிக்க விநாயகம் நல்லவன் இல்லம்மா, அவன் பெரிய ரவுடி. பண பலம், அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு அநியாய வழியில பணம் சம்பாதிக்கிறான். அவன் கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கினவங்களோட சொத்துக்களை அடிச்சு பறிச்சுக்குவான். அதோட அவனுக்கும் எனக்கும் முன் விரோதமும் இருக்குமா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, எங்க பேங்க்குக்கு வந்து போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து கோடிக்கணக்கில் லோன் கேட்டான். ஆனா நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னை பல விதத்துல மிரட்டி பார்த்தா எதுக்கும் நான் அசைஞ்சு கொடுக்கல. ஆனா மகா ஒரு ஆபத்துல இருந்து அந்த ஆள் உயிரை காப்பாத்திருக்கா. அந்த நன்றி கடனாதான் இந்த பணத்தை அவன் கடனா கொடுத்திருக்கான். மகா என்னோட வைஃப்னு தெரிஞ்சு மகா வச்சு என்ன மடக்க அவன் திட்டம் போட்டிருக்கான். அவன்கிட்ட தான் மகா கடன் வாங்கியிருக்கான்னு கடைசி நேரத்துல தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதான் மகாவை அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் மாணிக்க விநாயகம் எப்படிப்பட்டவன்னு அவன் முன்னாடியே மகாவுக்கு விளக்கமா எடுத்து சொன்னேன். இப்படி ஒரு அடாவடியான ஆள்கிட்ட இருந்து பணம் வாங்கி தொழில் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு மகாவும் பணத்தை அவன்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டான். ஓஹோ, அப்ப நான் உன்கிட்ட போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மகா மாணிக்க விநாயகம் கிட்ட பணம் வாங்கின விஷயமே உனக்கு தெரிஞ்சுதா? அப்போ மகாக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கெடுத்து விட்டது நான் தான். வெண்ணிலா, கலக்கிட்டடி. செல்வம், அநியாயமா கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்களே. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு தெரியுமா? செல்வத்துக்காக மகாவும் மகாக்காக செல்வமும் பிறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதைத்தான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க.